சென்னை மாதவரம் அருகே பூமிக்கடியில் பதிக்கப்பட்ட இயற்கை எரிவாயு குழாயில் ஏற்பட்ட தீ விபத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். பூமிக்கடியில பதிக்கப்பட்ட இந்த இயற்கை எரிவாயு குழாயில ஏற்பட்ட தீ விபத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த காட்சிகளை இதனால யாருக்கும் பாதிப்பு ஏற்பட்டுச்சா? சேத விவரங்கள் என்ன? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. மாதவரம் மஞ்சம்பாக்கம் சந்திப்பு அருகே டோரண்ட் கேஸ் நிறுவனம் அமைத்திருக்கக்கூடிய அந்த பூமிக்கடியில எரிவாயு குழாய் இணைப்பு பகுதியில நள்ளிரவுல திடீரென ஒரு தீ விபத்தானது ஏற்பட்டது. சில நொடிகள்ல இந்த தீ ஜுவாலையானது சுமார் 100 மீட்டருக்கும் மேலாக உயர்ந்து எரிந்ததால அந்த பகுதி முழுவதிலுமே ஒரு பரபரப்பானது ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் இந்த கடுமையான வெப்பம் காரணமாக சம்பவ இடத்திற்கு அருகில் செல்ல முடியாமல் பாதுகாப்பான தூரத்துல இருந்து தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த முயன்றனர். இதற்கிடையில இந்த தீயானது பரவி அருகில் இருக்கக்கூடிய 2 கடைகள் மற்றும் ஒரு லாரி முழுவதுமே அந்த தீயானது பரவி முழுவதுமாக எரிந்து நாசமானது. பின்னர் இந்த டோரண்ட் கேஸோட நிறுவன அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு அந்த எரிவாயு வால்வுகளை மூடி கசிவை நிறுத்த நடவடிக்கை மேற்கொண்டனர். இருப்பினும் பல மணி நேரமாக இந்த தீயானது தொடர்ந்து எரிந்த நிலையில பின்னரே அதனோட வேகம் படிப்படியாக குறைய துவங்கிய நிலையில சம்பவ இடத்திற்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் ஆய்வு செய்து அந்த எரிவாயு குழாய் பணிகள் நடைபெறும் இடங்கள்ல கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள உத்தரவிட்டன. இந்த தீ விபத்து காரணமாக மாதவரம் ரவுண்டானா மற்றும் அந்த மஞ்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய 200 அடி சாலையில போக்குவரத்து முற்றிலுமாக பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் தடுப்பதற்காக உடனடியாக போக்குவரத்து மாற்றமும் அந்த பகுதியில செய்து வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் மாதவரத்தோட சட்டமன்ற உறுப்பினரான விஜய் பிரபு என்பவரும் நேரில் பார்வையிட்டு கூடுதலாக தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் குடிநீர் லாரிகள் மூலமாக கொண்டு வரப்பட்டு அந்த நள்ளிரவுல சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த எரியப்பட்ட அந்த தீயை கட்டுக்குள்ள கொண்டு வந்தனர். இதனால அந்த பகுதியில சிறிது நேரம் பரபரப்பானது ஏற்பட்ட நிலையில இதுல ஒரு லாரி உட்பட 2 கடைகள் முற்றிலுமாக எரிந்து சேதமானது. யாருக்கும் எந்த விதமான சேதமும் ஏற்படவில்லை எனவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தால அந்த பகுதியில சிறிது நேரம் பரபரப்பானது ஏற்பட்டது. நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.